Hi, hello, வணக்கம் and welcome to sarathytechtamil official YouTube channel. Okay friends, இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நேத்து வந்து நம்ம எப்படி வந்து ஆடியோல வந்து SFX சவுண்ட் வந்து ஆட் பண்றது அப்படிங்கற பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். சோ அதனால அந்த வீடியோ நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படினா மறக்காம செக் பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். என் கார்ட்லயும் கொடுத்திருக்கேன். கார்ட்ஸ்லயும் வந்து கொடுத்திருக்கேன். நீங்க வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு எடிட்டரா இருந்தா. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 8D ஆடியோ, அதாவது நீங்க வந்து எந்த ஒரு சாங்காவே இருக்கட்டும். இப்போ பாத்தீங்க அப்படினா 8D ஆடியோ வந்து நீங்க வந்து சிம்பிளா வந்து ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து கைன் மாஸ்டரோ அந்த மாதிரி எந்த ஆப்புமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல சீக்கிரமாக வந்து நீங்கள் 8D ஆடியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை எந்த பாட்டும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் எந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணி 8D ஆடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற அப் டு எண்டு மட்டும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ லேபு. ஸோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகும். ஸோ அங்கே போனதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனில் ஆடியோ லேப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ரோ வெர்ஷன் தான், எல்லா ஃபீச்சருமே வந்து உங்களுக்கு எனபிள்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போனதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம SFX வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் 8D வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே 8D ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஏரோ மார்க்கில் காட்டியிருப்பேன், தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதையுமே வந்து நீங்கள் வந்து எந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நான் வந்து ஒரு காப்பிரைட் ஃப்ரீ ஆடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ஆடியோனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதையுமே இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வச்சிருக்கீங்க, நான் வந்து ஆடியோ அதை மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்லேயே பண்ணிக்கலாம். அது எப்படி நான் வந்து இப்போ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த ஆடியோ நேம் என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மாற்றிக்கலாம். இப்போவும் நீங்கள் வந்து ஆரம்பத்திலே மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8D ஆடியோ யூஸ் பண்ணும்போது அந்த ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறத மாற்றி ப்ளே ஆகிட்டே இருக்கும். அது எத்தனை செகண்ட் ஒருக்கா அந்த மாறுறது, அந்த சேஞ்ச் ஆகிற இது எத்தனை செகண்ட் ஒருக்கா நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா மாறணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ரைட் லெஃப்ட் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா மாறிட்டு இருக்கணுங்கிறத மாற்றி வச்சுட்டு ஸோ அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா வால்யூம். நீங்கள் வந்து வால்யூம் சாங்கில் இருக்கிற வால்யூம் வந்து சப்போஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலவேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எதுவும் நீங்கள் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ யூஸ் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து இந்த 8D ஆடியோ வந்து நீங்கள் வந்து ரிங்டோனாக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ரிங்டோன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட் ரிங்டோனாலும் வச்சுக்கலாம், அல்லது நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ்க்கும் வச்சுக்கலாம். சப்போஸ் அலாரத்துக்கு வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆப்ஷனும் இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக கேலரி போய் செட் ஆஸ் ரிங்டோன் கொடுத்து அந்த மாதிரி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த ஆப்லேருந்தே டேரெக்டாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு கூட கேட்டுக்கலாம், ப்ரிவியூ கேட்டுக்கலாம். ஸோ இந்த நான் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சாங் வந்து ப்ரிவியூ ஓடிட்டு இருக்கும்போதே எத்தனை செகண்ட்ஸ் ஒரு தடவை மாறுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வச்சு உங்களுக்கு ப்ரிவியூக்கு, அதாவது உங்கள் சாங்க்கு வந்து எப்படி வந்து செட் ஆகுது, எத்தனை செகண்ட் வச்சா செட் ஆகுதுங்கிறத ப்ரிவியூலேயே நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இதுவே வந்து நீங்கள் ஒரு இப்போ கைன் மாஸ்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் அந்த சாங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சாங்கில் ஒவ்வொரு ஆடியோவில் இருக்க ரைட் லெஃப்ட்டை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 8D சாங்கை கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே வந்து ஈஸி டெக்னிக் வந்து இது. ஸோ மறக்காமல் இந்த டெக்னிக் பிடிச்சிருந்துச்சி, இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஒரு 8D சாங். இதை நான் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே ஒரு ரெட் டாட் இருக்கும், ஒரு லிவர் போட்ட மாதிரி. அந்த ரெட் ரவுண்ட் ஆகிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட்டிங் அவுட்புட் கொடுத்து இது கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆடியோ டு MP3 இருக்கு
இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு டைம் எடுக்கும், 1 நிமிஷத்துக்கு உள்ளதாக எடுக்கும், ரொம்பவே வந்து கம்மியான டைமிங் தான் எடுக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஸ்பெக்கை பொறுத்தது ரொம்பவே ஒரு கம்மி. ஒரு 2 GB ரேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் தான் எடுக்கும், ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும், ரொம்ப எல்லாம் அதிகமாக எடுக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆனது இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வேறு ஆப்புக்கோ அல்லது இதிலேயே நீங்கள் ப்ரிவியூ எக்ஸ்போர்ட் பண்ணதையே வந்து ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம். இதிலேயே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதில் எங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இதிலே நீங்கள் இப்போ 8D சாங் கொடுத்தீங்களே அது கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேவ் ஆயிரும். இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கேலரிலையும் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க 8D சாங் கிரியேட் பண்ணுறது. இதை நீங்கள் சப்போஸ் வீடியோ வச்சுருக்கீங்க, இந்த ஆடியோ மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்னு நம்ம அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ டு ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனதே உங்கள் கேலரியில் இருக்கிற வீடியோ வந்து எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த கேலரியில் இருக்கிற வீடியோ எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது ஆடியோ வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஆடியோ மேலே ஒரு வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ரிவியூ பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதை ப்ரிவியூ பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த வீடியோ தானா அப்படிங்கிறது நீங்கள் மாற்ற விரும்பின வீடியோவான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. MP3 கொடுத்துருக்காங்க, AAC கொடுத்துருக்காங்க, வேவ் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் அப்புறம் இருக்குது, அப்புறம் OGG, அப்புறம் பார்த்தீங்கன்னா M4A அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. MP3 கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிவைஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு ஃபார்மேட் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஆடியோ பிட்ரேட் கொடுத்துருக்காங்க, சேம் ஆஸ் இன்புட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்துருக்கீங்களே ஆடியோ மாற்ற சொல்லி, அதில் வந்து ஒரு பிட்ரேட் இருக்கும் அந்த ஆடியோக்கு. அதே பிட்ரேட்டை வந்து வச்சுக்கலாமா அப்படிங்கிறது கேட்குது. ஸோ சப்போஸ் இல்லை எனக்கு இன்னும் பிட்ரேட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அப் டு 320 kbps வரைக்கும் பிட்ரேட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சேனல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா ஸ்டீரியோவா மோனோவா அப்படிங்கிறது நீங்கள் மாற்றிக்க முடியும் இங்கேயே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் ரேட் கொடுத்துருப்பாங்க. ஹட்ஸ் வந்து 48,000 44,100 இந்த மாதிரி ஹட்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்க ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து மியூசிக்காக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு ரிங்டோனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சிம்பிள் போட்டு ஒரு ரன் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப வந்து சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் வந்து 10-15 ஆப் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதை இந்த ஒரே ஆப்பில் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. அதை தான் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக டவுன் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ வரும். மறக்காமல் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய இன்னொரு சேனல் PA கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் இருந்தீங்க அப்படின்னா நோ காப்பிரைட் சாங்ஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே அந்த சேனல் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த கிரெடிட்ஸும் எதுவுமே கொடுக்க வேணாம். ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நான் உங்கள் சாரதி. இது உங்கள் சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல்.